வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது காளிகாட் கோயில பத்தி. இது வெறும் செங்கலால கட்டின ஒரு பில்டிங்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இது ஒரு பெரிய நகரத்தோட ஆன்மாவே இங்க தான் இருக்குன்னு சொல்லலாம். கொல்கத்தாவோட அடையாளமே இந்த கோயில் தான் சொல்லலாம். அதனால இந்த கோயிலோட கதையை நாம தெரிஞ்சுக்கிட்டாலே அந்த ஊரையே புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தான். வாங்க அதோட கதைக்குள்ள நம்ம கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். இந்த கோயில சுத்தி நிறைய மர்மங்கள் இருக்கு. அத ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல எல்லாரையும் அப்படியே கட்டி போடுற அந்த காளி சிலையில இருந்தே ஆரம்பிக்கலாமே. மத்த காளி சிலைகள்ல இல்லாத அப்படி என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி இதுக்கு? ஏன் இது இவ்ளோ தனித்துவமா இருக்கு? காளிகேட் காளியோட உருவமே ரொம்ப வித்தியாசமானதுங்க. நாம பொதுவா பார்க்குற காளி சிலைகள் மாதிரி இது இல்ல. இங்க இருக்கிற சிலைக்கு 3 பெரிய கண்கள், வெளியே நீட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு தங்க நாக்கு, அப்புறம் 4 கைகள். யோசிச்சு பாருங்க. கருங்கல்ல செஞ்ச இந்த உருவத்தை பார்க்கும்போதே ஒரு பக்கம் தெய்வீக சக்தியும் இன்னொரு பக்கம் ஒரு விதமான பிரமிப்பும் நமக்குள்ள வரும். சரி, இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான உருவத்துக்கு பின்னால கண்டிப்பா ஒரு பெரிய கதை இருக்கும் இல்லையா? ஆமா, ஒரு பிரம்மாண்டமான புராண கதையே இருக்கு. இந்த கோயில் எப்படி உருவாச்சுங்கிறதுக்கான மூல கதையே அதுதாங்க. சக்தி பீடங்கள் எப்படி உருவாச்சுன்னு சொல்றேன் கேளுங்க. தக்ஷன், அதாவது சதி தேவியோட அப்பா, அவரோட கணவரான சிவனை அவமானப்படுத்திடுறாரு. இதனால மனசு உடைஞ்சு போன சதி தேவி யாகத்திலே விழுந்து தன்னை மாய்ச்சுக்கிறாங்க. சோகத்துல இருந்த சிவன் சதியோட உடலை தூக்கிக்கிட்டு பிரபஞ்சமெங்கும் கோபமா தாண்டவமாட ஆரம்பிக்கிறாரு. அப்போதான் இந்த பிரபஞ்சத்தோட சமநிலையை காப்பாத்த விஷ்ணு பகவான் தன்னோட சக்கராயுதத்தால சதியோட உடலை 51 துண்டுகளா வெட்டுறாரு. அந்த உடல் பாகங்கள் ஒவ்வொன்றும் விழுந்த இடம்தான் இன்னைக்கு நாம சொல்ற சக்தி பீடங்கள். அப்போ சக்தி பீடம்னா என்னன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். சிம்பிளா சொல்லணும்னா சதி தேவியோட உடல் பாகங்கள் எங்கெல்லாம் விழுந்துச்சோ அந்த இடங்கள் தான் சக்தி பீடங்கள். இந்த இடங்கள்ல ரொம்ப அதிகமான ஆன்மீக சக்தி இருக்குன்னு ஒரு பெரிய நம்பிக்கை. சரி, அந்த பெரிய புராண கதைக்கும் இந்த காளிகாட் கோயிலுக்கும் என்ன சம்பந்தம்? இங்க தான் விஷயமே இருக்கு. புராணங்கள் படி சதி தேவியோட வலது கால் விரல் விழுந்த இடம் இந்த காளிகாட் தான். அதனால தான் இந்த இடம் இவ்ளோ ஒரு முக்கியமான ஸ்தலமா இருக்கு. ஓகே, புராணம் போதும். இப்ப கொஞ்சம் வரலாற்றை புரட்டி பார்ப்போம். ஒரு சின்ன குடிசையா ஆரம்பிச்ச ஒரு இடம் எப்படி ஒரு தேசத்தோடைய சின்னமா மாறுச்சே? வாங்க பார்க்கலாம். இந்த கோவிலோட வளர்ச்சி இருக்கே, அப்பாப்பா, நம்பவே முடியாத அளவுக்கு அபரிமிதமானது. ஒரு காலத்துல ஆதிகங்கை நதிக்கரையில ஒரு சின்ன ஓலை குடிசையா தான் இந்த கோயில் இருந்திருக்கு. ஆனா அதுக்கப்புறம் 1809ல சபார்னா ராய் சௌத்ரி குடும்பம் தான் இன்னைக்கு நாம பார்க்கிற இந்த பிரம்மாண்டமான கோயிலை கட்டினாங்க. இந்த கோயிலோட வரலாறு 1-2 வருஷம் இல்ல, பல நூற்றாண்டுகள் பழமையானது. யோசிச்சு பாருங்க, 15ஆம் நூற்றாண்டுலயே இங்க வழிபாடு நடந்திருக்குன்னு சான்றுகள் சொல்லுது. அப்புறம் 1809ல இந்த புது கோயில் கட்டினதுக்கு அப்புறம் இதோட முக்கியத்துவம் இன்னும் அதிகமாயிடுச்சு. குறிப்பா 19ஆம் நூற்றாண்டுல பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக வங்காள தேசியவாதத்தோட ஒரு முக்கியமான அடையாளமாவே இந்த கோயில் மாறிடுச்சு. இந்த கோயில் வெறும் ஆன்மீகத்தோட மட்டும் நிக்கல. அதோட செல்வாக்கு கோயிலோட சுவக்க தாண்டி ஒரு முழு நகரத்தோட கலாச்சாரத்தையே எப்படி உருவாக்குச்சுன்னு இப்ப நாம பார்க்க போறோம். இப்ப நான் சொல்ல போறதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு நாம கொல்கத்தான்னு சொல்றோம் இல்லையா? அந்த பேரே காளிகாடுங்கிற வார்த்தையில இருந்தா வந்துச்சுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா, அதுதான் உண்மை. அது மட்டும் இல்ல, இந்த கோயிலை சுத்தி இருந்த பகுதிகள்ல இருந்து ஒரு சூப்பரான கலை வடிவமும் உருவாச்சு. அதுதான் காளிகாட் பாட்டு ஓவியங்கள். 19ஆம் நூற்றாண்டுல இந்த ஓவியங்கள் ரொம்ப ஃபேமஸ். அதோட ஸ்டைலுக்காகவும் அப்போ இருந்த சமூகத்தை விமர்சனம் செஞ்சதுக்காகவும் இது ரொம்பவே பேசப்பட்டுச்சு. இந்த ஓவியங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இதுல கடவுள், புராணம் இதெல்லாம் மட்டும் இல்ல. சாதாரண வங்காள மக்களோட டெய்லி லைஃப், அப்புறம் பிரிட்டிஷ்காரங்களோட போலித்தனத்தை நக்கல் செஞ்சு வரையப்பட்ட ஓவியங்களும் இதுல அடங்கும். அதனால இது வெறும் ஒரு ஆர்ட் ஃபார்ம் மட்டும் இல்லாம அந்த கால சமூகத்தோட ஒரு கண்ணாடியாவே இருந்துச்சு. சரி, நாம வரலாறு கலைன்னு பேசிட்டோம். இப்ப நிகழ்காலத்துக்கு வருவோம். இன்னைக்கு காளிகாட் கோயில் எப்படி இருக்கு? அங்க போனா பக்தர்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும்? வங்காளத்துல காளிய பாக்குற விதமே கொஞ்சம் ஸ்பெஷல். அவங்கள வெறும் அழிக்கிற கடவுளா மட்டும் பாக்குறதில்ல. அவங்க நம்மள பாதுகாக்கிற ஒரு அம்மா, நம்மளோட அகங்காரத்திலேருந்து நம்மள விடுவிக்கிற ஒரு தாய். இன்னைக்கும் காளிகாட் கோயில்ல உயிர் இருக்கு. ரொம்ப துடிதுடிப்பா இயங்கிக்கிட்டு இருக்கு. காளி பூஜையில ஆரம்பிச்சு துர்கா பூஜை, வங்காள புத்தாண்டுன்னு வருஷம் பூரா திருவிழா கோலம்தான். இந்த கொண்டாட்டங்களை பார்க்கும்போதே தெரியுது இந்த கோயிலோட ஆன்மீக முக்கியத்துவம் கொஞ்சம் கூட குறையலன்னு. நீங்க ஒருவேளை இந்த கோயிலுக்கு போகணும்னு பிளான் பண்ணீங்கன்னா உங்களுக்காக சில டிப்ஸ். கூட்டத்தை தவிர்க்கணும்னா அதிகாலையிலேயே போறது பெஸ்ட். ஒரு 5 மணிலேருந்தே 8 மணிக்குள்ள. நவம்பர்ல இருந்து பிப்ரவரி வரைக்கும் போனா வெதரும் சூப்பரா இருக்கும். அங்க போறதுக்கு மெட்ரோ, டாக்ஸி, பஸ்னு எல்லாமே இருக்கு. ரொம்ப ஈஸியா போயிடலாம். கடைசியா இந்த கோயிலை பத்தி ஒரே வரியில சொல்லணும்னா, இது பக்தியோட துடிக்கிற இதயம்.
நிஜமாவே இது வெறும் ஒரு கட்டடம் இல்ல, கோடிக்கணக்கான மக்களோட நம்பிக்கையோட மையப்புள்ளி. சரி, நாம இந்த உரையாடலை முடிக்கும்போது என்னோட மனசுல ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கு. அதையும் உங்களுக்கும் விட்டுட்டு போறேன். ஒரே ஒரு புனிதமான இடம், அது எப்படி ஒரு புராண கதையா மாறுது, ஒரு வரலாற்று சின்னமா மாறுது, கடைசில ஒரு பெரிய நகரத்தோட அடையாளமாவே மாறுது? இந்த கேள்விக்கான பதிலை நீங்க தேடும்போது தான் காளிகாட் கோயிலோட உண்மையான மகத்துவத்தை நீங்க புரிஞ்சுக்குவீங்க.